சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக ஆட்சி கலைப்பு, பதறி ஓடிய துர்கா ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினும் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில திடீர் திருப்பமா சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தில் குதித்திருக்கார் முதல்வர் ஸ்டாலினின் மனைவியும் உதயநிதி ஸ்டாலினுமான தாயார் துர்கா ஸ்டாலின். சென்னையில் ஆன்மீக மற்றும் மீனவ கிராமங்களில் அவர் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணம் கட்சியினரை உற்சாகப்படுத்தி இருக்கு. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து மேலும் ஒரு முக்கிய முகம் பிரச்சாரத்தில் இணைஞ்சிருக்கு. அவர் வேறு யாரும் இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் மனைவியும் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் தாயாருமான துர்கா ஸ்டாலின். அதாவது திமுக இம்முறை வெற்றி பெறாது, திமுக ஆட்சி கலைக்கப்படும் என்கின்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியாயிருக்காங்க துர்கா ஸ்டாலின். இதனால கோவில் கோவிலாக சென்றும் ஊர் ஊராக சென்றும் பிரச்சாரங்களை செய்தும் பூஜைகளை செய்தும் எப்படியாவது மீண்டும் திமுக தலைவர் ஸ்டாலினை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பேன் என சபதம் எடுத்துள்ளாராம் துர்கா ஸ்டாலின். இதற்கு முன்பு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டுமே துர்கா ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த முறை கட்சியின் மற்ற வேட்பாளர்களுக்காகவும் நேரடியாக வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருவாங்க என சொல்லப்படுது. காரணம், தோல்வி பயம்தான் திமுகவுக்கு வந்துவிட்டது. ஸ்டாலினின் பேரிலே துர்கா ஸ்டாலின் தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் ஆதரவாக அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார். மம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் ஆர்த்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. முன்னதாக சீர்காழி தொகுதியிலும் துர்கா ஸ்டாலின் புயல் வேகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பகையார், மடவாமேடு, திருமுல்லை வாசல் போன்ற மீனவ கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்ததோடு அங்குள்ள ஆலயங்களிலும் சாமி தரிசனம் செய்தார். மீனவ பெண்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதோடு மக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேர்தல் முடிந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலும் பெண் வாக்காளர்கள் மத்தியில் தனிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முகமா துர்கா ஸ்டாலின் பார்க்கப்படுகிறார். இந்த அணுகுமுறை கண்டிப்பாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி வரும் என துர்கா ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கார். சில நேரங்களில் கட்சி தொடர்பான சில முக்கிய முடிவுகளை துர்கா ஸ்டாலின் எடுத்து வந்தது அவ்வப்போது பேசப்படுவது உண்டு. தற்போது நேரடியாக அவரே களத்தில் இறங்கியிருப்பது எதிர்கட்சியினருக்கு மாபெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவே திமுக தோற்றத்துக்கு சமம், ஆட்சி கலைக்கப்பட்டால் கண்டிப்பாக துர்கா ஸ்டாலினின் பங்கு இருக்கும் என தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.